மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் கற்பது தமிழ் என்ற பகுதியில் தமிழ் எழுதுபழகு பகுதியில் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் தேர்வுக்கான பகுதிகளை பார்த்து வருகிறோம். அதன் நேற்றைய வகுப்பின் தொடர்ச்சியாக நாம் தொகை நிலைத்தொடர்கள் குறித்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பண்பு தொகை குறித்து பார்க்கலாம். பொதுவாக இலக்கண குறிப்பறிதல் என்ற பகுதி நிச்சயமாக தேர்வுகளில் கேட்கப்படுகின்றன. அதில் சில பகுதியில் நாம் கடினமாக எண்ணுகிறோம். அதையெல்லாம் எளிமையாக எப்படி நாம் விடையளிப்பது என்பது குறித்து பார்க்கலாம். பண்பு தொகை போன வகுப்பிலே நான் சொன்னேன், தொகை என்றால் தொக்கி மறைந்து ஏதோ ஒன்று மறைந்திருக்கும். அப்போ வினைத்தொகை என்றால் காலம் மறைந்திருந்தது. அப்போ பண்பு தொகை என்றால் வேறு ஏதோ மறைஞ்சிருக்கு. என்ன மறைஞ்சிருக்கு? பண்பு தொகை அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், பண்பு பெயரை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நாம் ஏற்கனவே வகுப்பில் பார்த்துருக்கோம். இப்போ பண்பு பெயர் என்னென்ன பண்பு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நிறப்பண்பு, சுவைப்பண்பு, அளவு பண்பு, வடிவ பண்பு, இந்த பண்புலாம் இருக்குது. அந்த பண்பு பெயர்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ மையீற்று பண்பு பெயரும் தெரிஞ்சுக்கணும், மை இல்லாத பண்பு பெயர்களும் தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ ஒரு பண்பு பெயர் இருக்குது. அந்த பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கிற மற்றொரு சொல், இந்த ரெண்டு சொல்லுக்கும் இடையில் ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இப்போ செந்தாமரை என்ற ஒரு சொல் இருக்குது. இதில் பாருங்கள், இதை நீங்கள் வழக்கமாக பிரிக்க சொன்னால் எப்படி பிரிப்பீங்க? செம்மை கூட்டல் தாமரைன்னு பிரிப்பீங்க. அப்போ செம்மை என்பது ஒரு மையிட்டு பண்பு பெயர். செம்மைன்னா அப்போ தெரியுது, சிகப்புன்னு தெரியுது. அப்போ அதில் பண்பு பெயரோட விகுதி என்னவா இருக்குது? மை என்று இருக்குது. சரிங்களா? ரொம்ப நாளாக நம்ம இதுக்கு மேலே எதுவும் அது மறையலன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இடையில அங்கே ஒரு சொல் மறைஞ்சிருக்கு, அது நம்ம சொல்கிறதே இல்லை. இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, செம்மை ஆன தாமரை. சரிங்களா? செம்மை ஆன தாமரை. அடுத்து பாருங்கள், வட்டக்கல், வட்டம் ஆன கல் அப்படின்னு நம்ம விரிக்கலாம். அப்போ இதில் என்னது? செம்மை என்ற அந்த சொல்லில் பார்க்கும்போது மை என்ற விகுதி இருக்குது, அது கூட ஆன என்ற பண்பு உருவு இருக்குது. இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பண்பு பெயர் விகுதி என்பது வேறு, மை என்று வருவது தான் பண்பு பெயர் விகுதி. அதே ஆன ஆகிய என்பது பண்பு உருவு. நாம் வச்சுக்கணும். உருவுனா உங்களுக்கு தெரியும், வேற்றுமை உருவுனா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஐ ஆல் கூ இன் அது கண் என்று சொல்கிற அந்த வேற்றுமை உருவுகள் போல இங்கே பார்த்தீங்கன்னா பண்பு பெயருக்குன்னு சில பண்பு தொகைக்குன்னு சில உருவுகள் இருக்குது. அதை பண்பு உருவுன்னு சொல்லுவோம். அதுங்களா? ஆன ஆகிய இந்த உருவுகளை கொண்டு அதுவும் சேர்ந்து மறைஞ்சிருக்கும். அப்போ செம்மை ஆன தாமரை, வட்டமான கல். சரிங்களா? இனிமை ஆன சொல். அப்போ இனிமை என்பது தெரியுது, மையிட்டு பண்பு பெயர், அது கூட ஆன என்ப பண்பு உருவு மறைஞ்சிருக்கு. இப்போ பண்பு பெயரும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கிற மற்றொரு சொல்லுக்கும் இடையில் பண்பு பெயர் விகுதி, அதேமாதிரி பண்பு உருவு மறைந்து வந்தால் பண்பு தொகைன்னு சொல்லுவோம். அப்போ பொதுவாக நம்ம எல்லோரும் மை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உவர் நீர்னு ஒரு மாதிரி கொடுத்துருந்தாங்க. உவர் நீர் என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்டாங்க. ரொம்ப எல்லாருமே தடுமாறமான வினாவாக இருந்துச்சு. என்ன சொல்லுவீங்க உவர் நீர்னா? அப்போ உவர்ப்பான நீர். அப்போ உவர்ப்பு சுவை, சுவை பண்பு. ஆன அங்கே என்ன கிடையாது? பண்பு பெயருக்கு விகுதி கிடையாது. அப்போ ஆனங்கிற பண்பு உருவு மட்டும் மறைஞ்சிருக்கு. உவர்ப்பான நீர். சரிங்களா? வட்டமாகிய கல், செம்மையான தாமரை. இப்படி பண்பு பெயருக்கான பண்பு பெயரோட விகுதி, அதோடைய உருவு மறைஞ்சு வந்தால் அது பண்பு தொகைன்னு சொல்கிறோம். நிறைய உதாரணங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். செங்கல், வட்டத்தட்டு, முத்தமிழ், உவர்நீர், இதெல்லாம் இதுக்கான அடிப்படையாக பார்க்கலாம். சரி, இந்த பண்பு தொகையோட இன்னொன்றை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை, அதுவும் பண்பு தொகை தான், ஆனால் இரண்டு பெயர்களை வச்சு வரும். எப்படின்னு பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா பனை மரம்னு சொல்கிறேன், தென்னை மரம்னு சொல்கிறேன், வாழை மரம்னு சொல்கிறேன். எல்லாத்துலையும் எந்த சொல் பொதுவாக இருக்குது? மரம் மரம் மரம்ங்கிறது பொது சொல்லாக இருக்குது. ஆனால் பாருங்கள், முன்னாடி இருக்கிற பெயர் பாருங்கள், தென்னை, வாழை, பனை, இதெல்லாம் பாருங்கள் அதோட வகையாக இருக்குது. சரிங்களா? அப்போ இதே மாதிரி பாருங்கள், பாம்பில் சாரை பாம்பு, நாகப்பாம்பு, சரியா, கட்டுவிரியின் பாம்பு, இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். எது பொதுவாக இருக்குது? பாம்புன்றது பொதுவாக இருக்குது. அப்போ களம், அவைக்களம், போர்க்களம், அடுக்களம், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ களம் என்பது பொதுவாக இருக்குது. அப்போ களம் என்ற பொதுவாக ஒரு பெயர் இருக்குது. அப்போ அதோடைய வகை குறித்து ஒரு சொல் சொல்லுது. அப்போ இரண்டு வகையாக, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட வகை இருக்கிற சொற்களை நாம் எப்படி குறிப்போம்? மரங்கள் நிறையா இருக்குது. அப்போ என்ன? பனை மரம், தென்னை மரம், இப்படி வந்த சொல்ல தான் நம்ம இரு பெயரொட்டு. இரண்டு பெயர்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னவாக இருக்குது? பொது பெயராக இருக்குது, இன்னொன்று சிறப்பு பெயராக இருக்குது. எதை சிறப்புன்னு சொல்கிறோம்? இப்போ தென்னை மரம், வாழை மரம். அப்போ தென்னை என்பது அதில் சிறப்பு, மரம் என்பது பொது.
வாழை மரத்தில் வாழை என்பது சிறப்பு, மரம் என்பது பொது. அப்போ ஒரு பொது பெயருக்கும் ஒரு சிறப்பு பெயருக்கும் இடையில ஆன ஆகிய தென்னை ஆகிய மரம். நம்ம தென்னை மரம் மட்டும் சொல்லிக்கிறோம், ஆனால் அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்கு? தென்னை ஆகிய மரம், பனை ஆகிய மரம், சாறை ஆகிய பாம்பு, அப்படியே அழுக அவை ஆகிய களம், போர் ஆகிய களம் அப்படின்னு சொல்லி ஆகிய ஆன அப்படின்ற உருபுகளும் மறைஞ்சு நிற்குது. அப்போ ஒரு பொது பெயருக்கும் ஒரு சிறப்பு பெயருக்கும் இடையில் பண்பு உருவுகள் மறைஞ்சிருந்தால் அது இரு பெயரிட்டு பண்பு தொகைன்னு சொல்கிறோம். இதையும் நம்ம தேர்வுக்கான வினாக்களில் பார்க்கும்போது இந்த எளிமையான இந்த குறிப்புகளை வச்சு நம்ம விடையளித்து பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் எழுதப்பட்ட அனைத்து இலக்கியங்களின் சிறப்பையும் எடுத்து சொல்லும் இந்த பகுதி தமிழ் சொல்லும் காவியம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் நெஞ்சையெல்லும் சிலம்பினை பற்றி பார்த்து வருகிறோம். கவுந்தியடிகள் கண்ணகியை இடைக்குல மடந்தையாகிய மாதரியினுடைய கையிலே அடைக்கலமாக தந்ததற்கு பிறகு கண்ணகியையும் கோவலனையும் ஒரு தனி வீட்டிலே தங்க வைக்கின்றார் மாதரி, தங்க வைக்கின்றாள் மாதரி என்று பார்க்கிறோம். அந்த வீடு செம்மண் பூசிய வீடு, ஒரு சிறிய வீடு. அன்றைக்கெல்லாம் மண்ணால் வேயப்பெற்ற வீடுகள்தான் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கின்றன என்பதற்கு இவையெல்லாம் ஒரு அடையாளம். செம்மண்ணால் பூசப்பெற்ற சிறிய வீட்டிலே கோவலனும் கண்ணகியும் தங்கியிருக்கிறார்கள். சுற்றிலும் வேலியிட பெற்றிருக்கிறது. வீட்டிற்கு முன்பாக ஒரு சிறிய மூன்றில் குளிர்ச்சியான பந்தல், இன்றைக்கு தென்னை ஓலையிலே வேயப்பெறுகிற அந்த குளிர்ச்சியான பந்தலினை காவணம் என்று கூட சொல்வது உண்டு. காவணம், மூன்றில், பந்தல், இப்படி பல்வேறு வகையான பெயரிலே அழைக்கின்றோம் என்று பார்க்கிறோம். அப்படி வீட்டின் முன்பு ஒரு குளிர்ச்சியான பந்தல் இடப்பட்ட காவணம் முன்னால் இருக்கிறது. இடைக்குல மடந்தையர்கள் சில பேரோடு சேர்ந்து மாதரியும் உடன் இருந்து கண்ணகியை நீராட்டுகின்றார்கள். ஏனென்றால் வழிநடை பயணத்திலே கவுந்தியடிகளோடு தொடர்ந்து வருகை தந்த களைப்பு, சரியாக உடல் நலம் பேணாத தன்மை, கோவலனும் மாதவியிடம் இருந்து பிரிந்து வந்த உடனேயே கிளம்பி வந்த ஒரு சூழல், இப்படி பல்வேறு வகையான அழுத்தங்களுக்கு உட்பட்டிருந்த கண்ணகி அடிகளினுடைய கவுந்தியடிகளினுடைய சொல்லுக்கு இணங்க இப்பொழுது நீராட்ட பெறுகிறாள். அழகு கண்டு மனமாற பாராட்டுகிறார்கள். கண்ணகியினுடைய அழகை பார்த்து இடைக்குல மடந்தையர்கள் நெஞ்சார மனமாற மனம் குளிர்ந்து பாராட்டுகின்றார்கள். மதுரை நகரத்து மங்கையர்கள் எல்லாம் பெரிய அழகுடையவர்களா? உன் அழகுக்கு முன்னால் அவர்கள் எல்லாம் தோற்று விடுவார்கள். உன் அழகுக்கு முன்னால் அவர்கள் எம்மாத்திரம்? அவர்களெல்லாம் அணிகலன் அணிந்து அழகிகளாக திகழ்கிறார்கள். அணிகலனே இல்லாமல் நீ மிகச்சிறந்த அழகியாக காட்சி தருகிறாய். இயற்கை அழகு உன்னிடம் குடிபுகுந்திருக்கிறது. இயற்கை என்னும் இளைய கண்ணி என்று சொல்லுவார்களே, அதை போல இயற்கையான அழகு உன்னிடத்திலே குடிபுகுந்திருக்கிறது. நீ அணிகலனே இன்றி அழகாக காட்சி தருகிறாய் என்றெல்லாம் வாயார புகழ்ந்து பேசுகிறார்கள். அது மட்டுமல்ல, கண்ணகியை பார்த்து மாதரி சொன்னால், என்னுடைய மகளாகிய ஐயை உனக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருந்து நீ இட்ட செயலை எல்லாம், இட்ட வேலையை எல்லாம் இட்ட மாத்திரத்திலேயே முடித்து தருவதற்காக என்னுடைய மகள் ஐயை எந்த நேரத்திலும் தயாராக இருக்கின்றாள். பொன்னே போல் போற்றி உன்னை பாதுகாக்க நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம். நீங்கள் கவலையின்றி இந்த இடத்திலே தங்கலாம். நீ மட்டுமல்லாமல் உன் கணவனும் கோவலனும் இங்கே எந்த விதமான கவலையும் இல்லாமல் தங்கலாம் என்று சொல்லுகிற பொழுதுதான் அந்த மதுரை நகரத்து மகளிரை காட்டிலும் அழகிலே மேலோங்கியவளாக கண்ணகி திகழ்கின்றாள் என்பதனை அந்த இடைக்குல மடந்தையர்கள் வாயிலாக அடிகள் பேசுகின்றார், சொல்ல வைக்கின்றார். கூடல் மகளிர் கோலம் கொள்ளும் ஆடக பைம்பூன் அருவியை அழிப்ப.
செய்யா கோலமொடு வந்தியிருக்கு என் மகள் ஐயை காணீர் அடித்தொழில் ஆட்டி என்று சொல்லுகின்றார். நீ மதுரை மாநகரத்து பெண்களை காட்டிலும் அழகாக திகழ்கின்றாய். உனக்கு வேண்டிய பணிகளை எல்லாம் என் மகள் ஐயை உடனிருந்து கவனிப்பால், நீ கவலை கொள்ளாதே என்று சொல்லுகிற பொழுது கண்ணகியினுடைய இயற்கை நலம் பாராட்டப்படுகிறது. இந்த கண்ணகியினுடைய அழகை பற்றி கூட இருந்து பணியாற்றுவதற்கு, கூட இருந்து ஏவல் செய்வதற்கு பெண்களே தேவையில்லையே என்று ஏற்கனவே மனையறம்படுத்த காதையிலே கோவலன் புகழ்ந்துரைத்திருக்கின்றான். நெடுநிலை மாடத்து இடைநிலத்து இருந்து கோவலன் கண்ணகியை புகழ்ந்த செய்தியினையும் இளங்கோவடிகள் சொல்லி இருக்கின்றார். நறுமலர் கோதை நின் நலம் பாராட்டுனர் மறுவில் மங்கள அணியே அன்றியும் பிரிது அணி அணிய பெற்றதை எவன் கொல் என்று புனையாத இயற்கை அழகு இருக்கிற பொழுது அணிகளை புனைந்து அழகு தேடுவதாக நினைக்கும் உன் ஏவல் மகளிர் பேதைகளே என்று சொல்லுவதாக மனையறம்படுத்த காதையிலே கோவலனை பேச வைத்த இளங்கோவடிகள் இங்கே இடைக்குல மடந்தையர்கள் வாயிலாக கண்ணகியினுடைய இயற்கை அழகையும் அணிகலன் இல்லாமலேயே ஒரு மிகச்சிறந்த பேரழகாக திகழ்கிற கண்ணகியின் இயற்கை நலத்தையும் வர்ணிக்கிற விதமாக இடைக்குல மடந்தையர்கள் உடன் இருந்து கண்ணகியை கவனித்துக் கொண்ட செய்தியினை நாம் இளங்கோவடிகளினுடைய காப்பிய போக்கிலே நன்றாக உணர முடிகிறது. தொடர்ந்து நாம் இந்த மதுரை காண்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளை காப்பியத்தின் போக்கிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். முனைவர் பாகை கண்ணதாசன்.